ஆக இந்த கட்சிகளுக்கு இடையே கூட அறிவாளமும் சிந்தனை போக்கும் எது சரி என்று எண்ணி பார்க்கின்ற தன்மையும் இல்லை. இல்லை, இதில் அவங்க எல்லாரும் ஏன் கூட இருக்கோங்கிறதோட காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மதவாதம் உள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால நாங்கள் சேர்ந்துருக்கோம். மதவாதத்தை தனித்தனியாக எதிருங்கள், தேர்தல் வருகின்ற போது ஒன்று சேர்ந்து நில்லுங்கள். நாளாசிரியாக உங்களுடைய கொள்கைகளையே பேசுவதில்லையே. மோடி வந்து விடுவார் என்பது ஒரு தீமை. உங்களுடைய கருத்துப்படி நீங்கள் செக்குலரிசம் பேசுகிறீர்கள், அவர் மதவாதம் பேசுகிறார். ஆகவே அவர் வரக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். 30 ஆண்டுகளுக்கும் நீங்களுடைய கட்சியின் கொள்கைகளை இழந்து விடுகிறீர்கள். உங்களுடைய கட்சியை பற்றி உயிர்ப்பித்து பேசுகின்ற நிலைமையை இழந்து விடுவீர்கள். எல்லாவற்றையும் இழந்து விடு. நான் சொல்கிற எல்லா தீமைக்கும் மோடி தான் காரணமா? அதன் மூலமாக திமுகவினுடைய எல்லா தீமைகளையும் நீங்கள் வளர்க்கிறீர்கள். அதாவது மோடி, நீ தேர்தலின் போது கூட்டிச்சேர், இடங்களை பகிர்ந்து கொள், தேர்தலில் வெற்றி தோல்வி, பிறகு வெளியே வா, நீ தனியாக பேசு மோடியை, அவன் தனியாக பேசட்டும், பிறகு மீண்டும் ஒத்த நிலையில் கருத்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், மோடி தான் நாட்டினுடைய மொத்த தீமையா? இது என்ன அரசியல் என்று எனக்கு தெரியவில்லை. 5 கலெக்டர்கள் 38,000 கோடி பணம் அடித்தார்கள் என்று வழக்கு போடப்பட்டிருக்கிறது. 4,000 கோடி கருவூலத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. 34,000 கோடி போய்விட்டது. கலெக்டர் எடுத்து பைக்குள்ளே போட்டுக்கொண்டாரா, ஸ்டாலினுக்கு கொடுத்தாரா, என்ன செய்தார் என்பது கேள்வியாக எஞ்சி இருக்கிறது. 34,000 கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்தால் 5 கலெக்டர்கள் இதை செய்வார்களே, ஆனால் 5 கலெக்டர்களை முதலில் தூக்கி அடிக்க வேண்டும். இப்பொழுது இவர்களை வைத்துக்கொண்டு இவர்களை பொத்தி அரசியல் நடத்துகிறார்கள் இவர்கள். ஏனென்றால் இதில் பங்கு எங்கே போயிருக்கும் என்று நமக்கு புரியும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த வழக்குகள் 25 ஆண்டுகளுக்கு நடக்கிறது. ஆட்சி மாறுகிறது, வேகம் குறைகிறது, அதே ஆட்சி தொடர்கிறது, அந்த வழக்குகள் மண்ணிலே போட்டு மூடப்படுகின்றன. இப்படிப்பட்ட நிலைகளின் காரணமாக ஊழல் அரசியல்வாதிகள் சமீப காலங்களில் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை. ஆவண ராஜா 1,70,000 கோடி, ஆவண ராஜாவும் கனிமொழியும் அடிப்பார்கள், 1.5 ஆண்டு சிறையில் இருப்பார்கள். பிறகு கீழ் வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டால் பிறகு மேல் 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 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கு இவனும் உயிரோடு இருக்க மாட்டான், அந்த நீதிபதியும் உயிரோடு இருக்க மாட்டான்.